அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை எப்படியெல்லாமோ மிரட்ட ட்ரை பண்ணி மண்டை காஞ்சு போயிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு நாம சொல்லலை நண்பர்களே, இந்திய தலைவர்கள் யாரும் சொல்லலை நண்பர்களே. இதை ஒரு முன்னணி நாட்டுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வெளிநாட்டு தலைவர் இப்படி சொன்னது இன்றைக்கு உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. யார் சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? முடிஞ்சதுன்னா யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது முதலாவது செய்தி இன்னைக்கு பார்க்குறோம். இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் மீண்டும் அமெரிக்கா கிட்ட போய் இந்த முறை தன்னுடைய ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நீங்க வாங்க சாமி, இந்த துறைமுகத்தை எடுத்து நீங்களே நடத்துங்க, எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்குது. சரி, கொடுத்து தொலைகிறான், நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அந்த துறைமுகம் இந்தியாவுடைய துறைமுகம் ஒன்று ஈரானில் இருக்குது இல்லையா, ஈரானுடைய சாபஹார் துறைமுகம், அதைத்தான் நாம் ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு? ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் அந்த பக்கம் ரஷ்யா வரைக்கும் நம்மளுடைய குட்ஸை அந்த துறைமுகத்திலேருந்து நம்ம தரைமார்க்கமாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த துறைமுகத்துக்கு மிக அருகாமையில் தான் பாகிஸ்தானே அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கிற அந்த துறைமுகம் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் ரொம்பவுமே ஒரு கிரிட்டிக்கலான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானுடைய இந்த செயல் சீனாவை கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்குது அப்படிங்கிற விஷயமும் இப்பொழுது வெளியாகி இருக்குது. சீனாவுக்கு என்னங்க சார் இதில் கோபம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு இதுக்கு பதில் தெரியுமா என் நண்பர்களே? தெரியல அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான பதில் உங்களுக்கு இப்பொழுது சுட சுட கொண்டு கொடுக்கப்படும். இது மட்டும் இல்லை, இது போல் பல செய்திகளையும் சர்வதேச செய்திகளையும் உங்களுக்கு அப்படி கேப்சியூல் மாதிரி மாத்திரை வடிவில் சுருக்கமாக கொண்டு கொடுக்குறோம் நாங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு முதல் செய்தியாக எதை பார்க்குறோம் அப்படின்னாக்க, இந்தியாவை என்ன மிரட்டியும் இந்தியாவை பணிய வைக்க முடியாமல் அமெரிக்கா மண்டை காஞ்சு போயிருச்சு. ட்ரம்ப்பு மண்டை காஞ்சு வெறுத்து போய் அதற்கு பிறகு இந்தியாவிடம் சரணடைந்து விட்டாரு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? சிங்கப்பூருடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜார்ஜ் யோ சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. நேற்றைய தினம் அவர் ஜக்ரேப் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில் போய் ஒரு உரையாற்றும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அமெரிக்காவுடைய தயவை கொண்டு சீனாவை அடக்கலாம் அப்படின்னு இந்தியா பிளான் பண்ணுச்சு, இந்தியாவுடைய தயவை கொண்டு சீனாவை அடக்கலான்னு அமெரிக்கா பிளான் பண்ணுச்சு. ஆனால் ரெண்டுமே கதைக்காகலை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்த பிறகுதான் மீண்டும் இந்தியா ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்குது. என்னதான் நம்ம நல்லவனாக இருந்தாலும் அமெரிக்கா பாகிஸ்தான் கூட தான் நிற்கும், நமக்கு ஆதரவாக வராது அப்படிங்கிறத இந்தியா மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக உணர்ந்திருக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு டொனால்ட் ட்ரம்போட 50% இறக்குமதி வரி வேற, இதையும் இந்தியாவின் மீது அமெரிக்கா போட்டதுனால அமெரிக்காவை கண்டு பயங்கர கடுப்பாயிருச்சு இந்தியா. எவ்வளவுதான் மிரட்டினாலும் சரி, நாங்கள் பணிய மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிராக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துணிஞ்சு நின்றிருக்கிறாரு. அவரை எப்படியும் மடக்கிட முடியும் அப்படின்னு ட்ரம்ப் எப்படியெல்லாமோ முயற்சி செய்து பார்த்தாரு. ஆனால் மோடி அவர்களை அசைக்க கூட முடியலை. நாங்கள் ஒரு தனி பெரும் சக்தி அப்படின்னு உலகுக்கு உணர்த்தும் விதமாக இந்தியா தைரியமாக துணிஞ்சு நின்றது அமெரிக்காவுக்கு எதிராக. என்னென்னமோ பண்ணி பார்த்து எதுவும் வேலைக்கு ஆகலைன்ன உடனே வேற வழி இல்லாமல் பாரதத்துக்கிட்ட அமெரிக்கா சரணடைஞ்சிருச்சு, இறங்கி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. ட்ரம்ப் தன்னுடைய கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இந்தியாவிடம் இறங்கி இப்பொழுது ராஜதந்திர ரீதியில் அவர் பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாரு. அவரை அப்படி நிர்பந்தித்தது இந்தியா தான், இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ராங் ஸ்டாண்டு தான் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, உலகம் இப்பொழுது
பன்துருவ உலகமாக மாறுது. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக ஒரு துருவ உலகமாகவே இந்த உலகம் இருந்தது. அமெரிக்கா தான் இதனுடைய சூப்பர் பவராக இருந்தது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக அமெரிக்கா தான் உலகத்தின் ஆகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தது. உலகத்தின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 40% அமெரிக்கா கையில் வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடிச்சு உலகத்தையே மிரட்டி பணிய வச்சுது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனு, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸு, அப்படி இப்படின்னு ஏதேதோ வலைகளை பின்னி எல்லா நாடுகளையும் அடக்கி வச்சிருந்தது அமெரிக்கா. ஆனால் இப்பொழுது அந்த உலக அமைப்பு அப்படியே புரட்டி போடப்பட்டிருக்குது. அமெரிக்காவிடம் முன்பு இருந்த கான்ஃபிடன்ஸ், தைரியம் இப்பொழுது இல்லை. உங்களுக்கு அந்த பழைய நம்பிக்கை இல்லை. அதனால தான் இப்பொழுது அமெரிக்கா மிரட்டுச்சு அப்படின்னா யாரும் காது கொடுத்து கேட்கறதில்ல. குறிப்பாக உலகின் வலுவான பொருளாதாரங்களான இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமெரிக்காவை துச்சமாக மதிக்கிறாங்க. அதனால இன்றைக்கு உலகம் ஒரு பன்துருவ உலகமாக, நிறைய துருவங்களை கொண்ட உலகமாக மாறி வருது. இதுதான் நிலைத்து நிற்கும் அடுத்த பல தசாப்தங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா ஒரே துருவமாக இருந்தது மாறி இப்பொழுது சீனா ஒரு பக்கம் ஒரு பவர்ஃபுல் நாடாகுது, இந்த பக்கம் இந்தியா ஒரு பவர்ஃபுல் நாடாகுது, ரஷ்யா ஒரு பவர்ஃபுல் நாடாகுது. இது போல பல நாடுகளும் இப்படி பவர்ஃபுல்லான நாடுகளாக பொருளாதார ரீதியிலும் சரி, இராணுவ ரீதியிலும் சரி மாறுறதுனால இது ஒரு மல்டி போலார் வேர்ல்டாக மாறி வருது, வேகமாக மாறி வருது. இதுதான் அடுத்த பல தசாப்தங்களுக்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இவருடைய பேச்சு, சிங்கப்பூருடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பேச்சு இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க நண்பர்களே. அதற்கு காரணம் என்னன்னா, யாருமே இதுவரைக்கும் எந்த வெளிநாட்டு தலைவரும் இதுவரைக்கும் அமெரிக்கா இந்தியாவிடம் பணிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இவர் இப்படி உடைத்து பேசியிருப்பது ராஜதந்திர சர்க்கிள்ஸில் பெரும் பரபரப்பாக பார்க்கப்படுது. நம்ம நாட்டை சேர்ந்த சில ராஜதந்திர வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி பேசியதை நாம் வெகுவாக பாராட்ட வேணும். இது அவர் சொல்வதைப் போலவே சிங்கப்பூர் இப்படி பேசியிருப்பதும் உலகம் பன்துருவ உலகமாக மாறுவதையே குறிக்குது. சிங்கப்பூர் கூட இன்றைக்கு அமெரிக்காவை பகைத்து கொள்வதற்கு அஞ்சவில்லை அப்படிங்கிறத இதை காட்டுது. சிங்கப்பூருக்கும் இன்றைக்கு அமெரிக்கா இல்லைன்னா என்ன, நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. இந்தியாவை கையில் எடுத்து இந்தியாவை சொல்வதை போல ட்ரம்ப்பை பலார்னு அரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பலரும் இதை வெகுவாக விமர்சித்து வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு நாம் பார்க்கறதும் அமெரிக்கா இந்தியா தொடர்பான செய்தி தான். என்னன்னா, அமெரிக்கா சில தினங்களுக்கு முன்பு ஈரானில் இருக்கிற அந்த சாபஹார் துறைமுகத்துக்கான சாங்ஷன்ஸில் விலக்கு கொடுத்திருந்தது முந்தி அதை மீண்டும் அதன் மீது பொருளாதார தடைகளை விதித்தது. இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் நண்பர்களே. ஈரான் ஒரு காலத்தில் உலகின் ஆக பெரிய கச்சா எண்ணெய் தயாரிக்கும் நாடுகளில் ஒன்று, இன்றைக்கும் அப்படித்தான். ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டிக்கிச்சு எப்போ, 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ இருந்து ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னா அமெரிக்கா கண்டிஷன் போட்டு வச்சிருக்குது. இதனால் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது உண்மைதான். அந்த சமயத்துக்கு முன்பே கூட அமெரிக்கா இப்படி தடையெல்லாம் விதிக்கிறதுக்கு முன்பு இந்தியாவும் ஈரானும் நெருங்கிய நண்பர்கள். இந்தியா தான் ஈரானிடமிருந்து ஆக அதிக கச்சா எண்ணெயை வாங்கிய நாடு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் எந்த அளவுக்குன்னா, ஒரு காலகட்டத்தில் ஈரான்ல இருந்து இந்தியா வரைக்கும் பைப்லைன் போடலாம் கச்சா எண்ணெய்க்கு அப்படின்னு கூட பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பைப்லைன் பாகிஸ்தான் வழியாக தான் வரணும். பாகிஸ்தான் முழுமையையும் அது கடந்து வரும். முதல்ல இதை பாகிஸ்தானிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி பாகிஸ்தான் இதற்கு ஒப்புதலும் கொடுத்தது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் பாகிஸ்தான் அதற்கு ஒப்புதலை விலக்கிச்சு. அதனால் அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் நின்று போச்சு. அதற்கு பதிலாக கப்பலில் ஏற்றி தான் நம்ம கொண்டு வர்றோம் ஈரான்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு.
ஈரானில் அரபிக்கடலில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு துறைமுகம் சாபஹார் துறைமுகம். அந்த துறைமுகத்தின் மூலமாக தான் ஈரானுடைய 60க்கும் மேற்பட்ட சதவீதம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு முக்கியமான ஒரு துறைமுகம் அந்த துறைமுகம். கச்சா எண்ணெய் மீது தடைகளை விதிச்சது இல்லையா அமெரிக்கா. அந்த சமயத்தில் இந்தியா அமெரிக்காவிடம் பேசி இந்தியாவுக்கு மட்டும் முதல்ல விலக்கு வாங்கினாங்க. அதாவது இந்தியா மட்டும் கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஸோ பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு. ஆனால் சென்ற பீரியடில் ட்ரம்ப் வந்தார் இல்லையா, ட்ரம்ப் வந்த பிறகு இதில் சிக்கல்கள் உருவாக ஆரம்பிச்சு அதற்கு பிறகு மெல்ல மெல்ல என்ன பண்ணாங்க, முழுமையாக நாம் இனிமேல் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, இந்தியாவுக்கும் இனிமேல் விலக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் நாம் வேறு சோர்ஸஸ் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டியதாகிடுச்சு. இந்தியா துணிஞ்சு நான் அப்படித்தான் வாங்குவேன் அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா இது நடந்த காலகட்டம் எது, மன்மோகன் சிங் ஆட்சியில். அவரை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, நாம் வேறு எதுவுமே பேச வேண்டியதில்லை. அதனால் இந்தியா அமெரிக்கா இட்ட கட்டளைக்கு அடிபணிந்து நின்றது. அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்தியா அடிபணிந்து நின்றது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். அதற்கு பிறகு வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த சாபஹார் துறைமுகம் இருக்குது இல்லையா, அந்த சாபஹார் துறைமுகத்தில் இந்தியா நாங்கள் துறைமுகத்தை கான்ட்ராக்ட் எடுத்து நாங்கள் அதை செம்மைப்படுத்தி நாங்கள் அதை ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தி கொள்கிறோம். இந்தியாவிலேருந்து அந்த பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு, தஜிகிஸ்தான், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சிஏஎஸ் நாடுகள், ரஷ்யா, யூரோப் வரைக்குமே கூட நாம் அங்கேருந்து ஒரு ரயில்வே லைனை போட்டோம்னா நாம் நம்மளுடைய குட்ஸை இங்கேருந்து சாபகாருக்கு அனுப்பி சாபகார்லேருந்து தரைமார்க்கமாகவே நம்ம ரஷ்யாவுடைய கடைசி வரைக்கும் அனுப்ப முடியும், யூரோப்புடைய கடைசி வரைக்கும் அனுப்ப முடியும். அப்படிங்கிறதுனால அந்த துறைமுகத்தை நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தோம். முதல்ல இந்த துறைமுகத்தை பற்றி அமெரிக்கா நினைக்கவே இல்லை. நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து அதை செம்மைப்படுத்தி நம்ம நடத்த ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளோ நல்லா இருக்குதா இந்த துறைமுகம், இதில் ஒரு வருமானம் வருதா ஈரானுக்கு, கட் பண்ணு அப்படின்னு மீண்டும் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அங்கே ஈரானுடைய சாபஹார் துறைமுகத்தில் நம்மளுடைய கான்ட்ராக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ல, அதை நிறுத்து அப்படின்ட்டாங்க அமெரிக்காவுடைய அரசாங்கம். அதுக்கப்புறம் நம்பால் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, உடனடியாக அவர் அந்த வேலைகளெல்லாம் நிறுத்திட்டார். அந்த கான்ட்ராக்ட் போட்டது தான், ஆனால் வேலைகள்லாம் எதுவும் நடக்காமல் இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு மீண்டும் இந்த சாபஹார் துறைமுகத்தை கையில் எடுத்து பெரிய அளவில் அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். நடுவில் போன பீரியடில் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த சாபஹார் துறைமுகத்தின் மீதான இந்த தடையை விலக்கி கொடுத்தாரு. அதனால் இந்தியா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வேலைகளெல்லாம் முடித்து அடுத்த டெர்மினல் எக்ஸ்பான்ஷனுக்கெலாம் போயிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இப்போ 2வது முறையாக ட்ரம்ப் வந்த பிறகு அதே ட்ரம்ப் இப்பொழுது சாபஹார் துறைமுகத்தின் மீது தடை உத்தரவை போட்டிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் சிக்கலாக வந்திருக்குது. ஆனால் இந்தியா அதற்கு மடங்குவதாக இல்லை. நாங்கள் அப்படித்தாங்க போவோம், அப்படித்தாங்க நாங்கள் ஏற்றுமதிக்கு அதை பயன்படுத்துவோம், சாபஹார் துறைமுகம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு இந்தியா துணிந்து அடித்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சாபஹார் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம சாபஹார் துறைமுகம் பாகிஸ்தான் ஈரான் எல்லை இருக்குது இல்லையா, அந்த எல்லை கோட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான், ஒரு சில 100 கிலோமீட்டர்கள் தள்ளி தான் இந்த சாபஹார் துறைமுகம் இருக்குது ஈரானுக்குள்ள. பாகிஸ்தான் என்ன பண்ணால், நாம் சாபஹார் துறைமுகத்தை இவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணுறத பார்த்த உடனே வைத்தறிச்சல் பிடிச்சவன் நேராக சீனாகிட்ட போய் அந்த சாபஹார் துறைமுகத்துலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் தள்ளி குவாதார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய துறைமுகம் அமைச்சுக்கோங்க அப்படின்னு சீனாவுக்கு அதை விற்றுவிட்டான், அந்த துறைமுகத்தை, குவாதார் துறைமுகத்தை. அதனால் சீனா அங்கே பெரிய லெவலில் அதை டெவலப் பண்ணி தான் அதை ஒரு கடற்படை தளமாகவே உருவாக்குவதற்கான வேலைகள்லாம் தொடங்குச்சு. ஆனால் என்ன விசேஷம்னா, சீனா இந்த துறைமுகத்தை டெவலப் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லையே அந்த பகுதி மக்கள், பலூச்சிஸ்தான் மாகாணத்துக்குள்ளே தான் இந்த குவாதார் துறைமுகம் வருது. இந்த பலூச்சிஸ்தான் மக்கள்லாம் கடுப்பாகி, ஏடா எங்கள் ஊருக்குள்ளே கொண்டாந்து நீ துறைமுகத்தை கட்டுற, எங்கள் ஆளுகளுக்கு நீ வேலை கூட கொடுக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி சீனர்களை ஓட ஓட விரட்ட ஆரம்பித்தாங்க. பாகிஸ்தானியர்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்துனாங்க. அது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டமாகவே வெடிச்சிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்
சீனா என்ன முடிவு பண்ணுறான், குவாதார் துறைமுகத்தை நம்ம முழுசாக நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி மேலே சீனாவிலேருந்து ஒரு ரோடு போடுறான்ல சிபிஇசி திட்டத்தில், அது சீனாவிலேருந்து சாலை மார்க்கமாக இங்கே கீழே அரபிக்கடலில் இருக்கிற குவாதார் துறைமுகம் வரைக்கும் வருது. அந்த ரோட்டை முக்காவாசி தூரத்திலே டைவர்ட் பண்ணி இப்படிக்கா திருப்பி கராச்சி துறைமுகத்துக்கு விட்டுட்டான் அந்த ரோட்டை. இனிமே குவாதார் துறைமுகம் தலைவலியே எங்களுக்கு வேண்டாமடா அப்படின்ட்டான். ஆனால் கான்ட்ராக்ட் யாருக்கிட்ட இருக்குது, இன்னும் சீனாக்கிட்ட தான் இருக்குது, கண்ட்ரோல் சீனாக்கிட்ட தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை இப்போ வந்ததுலேயே ஆப்ரேஷன் சிந்தூர், அதற்கு பிறகு அமெரிக்கா கிட்ட போய் ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுச்சு இல்லையா நம்ம பாகிஸ்தான்காரனுங்க. அந்த திருட்டு பயலுங்க பாகிஸ்தான் திருடனுங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறானுங்க, தங்களுடைய புது எஜமானன் யார், அமெரிக்கா கிட்ட போய் இந்த குவாதார் துறைமுகத்தை பற்றியும் பேசலை, இந்த பக்கம் சாபஹார் துறைமுகம் இருக்கிறத பற்றியும் கண்டுக்கல. நடுவில் ரெண்டுக்கு நடுவில் குவாதார்லேருந்து ஒரு 100 கிலோமீட்ரு, சாபஹார்லேருந்து இன்னொரு 150 கிலோமீட்ரு, இதுக்கு நடுவில் ஒரு இடத்த கொடுத்து போஸ்னி அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு துறைமுகம் கட்டிக்கோங்க, ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா, அந்த ஏரியாவே உங்களுக்கு வித்துறோம்ப்பா அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்குது. பாகிஸ்தானுடைய எண்ணம் என்னென்னா, அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் சாபஹார் துறைமுகம். அமெரிக்கா அங்கே வந்துட்டா இந்தியாவுடைய சாபஹார் துறைமுகத்தை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கும். அப்போது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நாம் செக் வச்ச மாதிரி ஆகிடும். இந்தியா இனி சாபஹார் துறைமுகத்தை வச்சுக்கிட்டு வாலாட்ட முடியாது அப்படின்னு தான் ஒரு கணக்கு போட்டிருக்குது. ட்ரம்ப்பை பற்றி தான் தெரியுமில்ல, நீங்கள் எதை கொடுத்தாலும் லபக்குன்னு அள்ளி வாயில் போட்டுக்கிறாள். இந்த மனுஷனுக்கு இன்னொரு ஆடட் இன்சென்டிவ் வேறு கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் இந்த துறைமுகத்தை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராந்தியத்தில் தான் இந்த ரேர் எர்த் மினரல்லாம் இருக்குது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் நாங்கள் $500 மில்லியன் அளவுக்கு பாகிஸ்தானுடைய ரேர் எர்த் மினரலை எடுக்கிறதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பு தான், ட்ரம்ப்போடைய காலகட்டத்தில் அறிவிப்பு மட்டும்தான் வரும், அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை மேற்கோள் காட்டி உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக போயிடும், அங்கே ரேரத்தை எடுத்து இப்படிக்கா வச்சு உங்கள் ஊருக்கு கொண்டுட்டு போயிடலாம் நீ அப்படின்னு பாகிஸ்தான்காரனுங்க சொல்ல, ட்ரம்ப்பு வாயை பொழந்துக்கிட்டு சரின்னு சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இது வரைக்கும் சரித்தான், நீ இந்தியாவுக்கு செக் வைக்கிறோம்னு நினச்சிட்டு பண்ணினேன். ஆனால் என்ன, உன்னுடைய நேற்றைய எஜமானன் இருக்கிறார் இல்லையா சீனா, இதை கண்டு பயங்கர கடுப்பாயிருச்சுன்றாங்க. ஏன்னா சாபஹார் துறைமுகத்துலேருந்து இது 150 கிலோமீட்டர்னா குவாதார் துறைமுகத்தை ஏற்கனவே சீனா கொடுத்துருக்கனால பாகிஸ்தான்காரன், அதுலேருந்து இந்த பாஸ்னே வெறும் 100 கிலோமீட்டர் தான். இது சீனாவுக்கு செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சீனா இப்பொழுது பயங்கரமான கடுப்பில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு இந்தியாவுடைய குறிக்கோள் மட்டுமில்ல, பாகிஸ்தானுக்குள்ளே வாழுகிற மக்களுடைய குறிக்கோளாகவே இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இப்பொழுது சீனாவையும் பகிச்சுக்கிச்சு இந்தியா ஏற்கனவே எதிரே, இனி பாகிஸ்தான் எப்படி இங்கே சர்வைவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. அடுத்து வருகிற சில மாதங்கள் வருடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான காலகட்டமாக இருக்க போகுது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே, அப்படியே ஒரு ஷேரும் தட்டுங்க, உங்கள் நண்பர்களுக்கு போய் சேரட்டும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.